Hi friends, welcome to LKU Vlogs. Couples Challenge-ல இன்னைக்கான கேம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா சிரிச்சா போச்சு. ரைட் இருந்தா ஊருக்கு இல்லனா சாமிக்கு. ஸோ வாங்க கேமுக்குள்ள போகலாம். போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது எங்களுக்கு ரொம்ப மோட்டிவேட்டாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ரவுண்ட் 1. இந்த கேமோட ரூல் என்ன அப்படின்னா, யார் வந்து சிரிக்காமல் இருக்காங்களோ அவங்க வின்னர் ஆஃப் திஸ் கேம். சிரிச்சிட்டாங்கன்னா ஆப்போசிட்டில் இருக்கவங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இவ வந்து சிரிக்காமல் இருக்கணும் அப்படின்னு டாஸ்க்குன்னா, நான் வந்து இவளை சிரிக்க வச்சுட்டேன்னா நான் ஒரு பாயிண்ட், சிரிக்காமல் கடந்துட்டானா இவளுக்கு ஒரு பாயிண்ட். ஸோ இதுதான் இந்த கேமோட சேலஞ்ச். இவங்க தான் வந்து சிரிக்காமல் இருக்க போகிறாங்க. நான் சிரிப்பு காட்டணும், ரொம்ப கஷ்டமான விஷயம்தான், பட் ட்ரை பண்ணுவோமே. ஓகே, டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஹாய் Hi. ஹாய். Hi. அவுட்டுங்க. ஃபஸ்ட்டு நம்ம 10 செகண்ட் தாண்டலைங்க. 10 செகண்ட் தாண்டல தெரியுமா? அவுட் ஆயிட்டான். ஒரே ஒரு டைம் இது பண்றேன். இவளை நான் என்னன்னு சொல்றது? இவளை நான் எங்கிட்ட கொண்டு சேர்க்கறது? நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கறல நீ. ஏங்க அதானேங்க கேமு. இப்போ சிரிச்சா போச்சுன்னா என்ன? சிரிக்க வச்சா அவுட்டு, கரெக்டா? அப்போ சிரிக்க வைக்கிறதுக்கு என்னமோ அதுதானே நம்ம பேசணும். திரும்ப வந்து சிரிக்க வைங்க, நான் சிரிக்காம இருக்கேன். உங்களுக்கெல்லாம் ஓயாமலாம் சிரிக்க வைக்க முடியாது. ஒரு தடவை தான் சிரிக்க வைக்க முடியும். அதுக்கே நான் பொம்பளையா லட்சணமா. இப்போ என்ன பண்ண, மறுபடியும் பண்ண மறுக்கா பண்ண பாத்திருக்கியா? பார்த்தது இல்லையே. இல்லை, அதான் நேராக பார்க்குறல. இதுக்கு மேலே எங்கே போகிறது? நிறைய இருக்கும், காமிக்கிறேன். கரடி எதுக்கு நான் நேராக போய் பார்த்துட்டு தான் ஆப்போசிட்டில் உட்காந்துருக்கிறியா? அப்புறம் என்ன? ஐயோ அவசரப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு சோறு கிடைக்காது. சரி ஓகே, இதை தொட முடிச்சுக்குவோம். ரவுண்ட் 2க்கு போயிடலாம். இப்போ நான் சிரிக்காமல் இருக்கேன், நீ சிரிப்பு காட்டு. மைக் கொடுங்க. சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். சிரிச்சிட்டீங்க. அதெல்லாம் கேம் இப்போ தான் ஆரம்பிச்சது, நான் சிரிக்கல ஃப்ரெண்ட்ஸ். என்ன சொல்லி சிரிப்பு காட்டுறது? நம்ம வந்து மேக்கப் பண்ண விடுவோமா ஃப்ரெண்ட்ஸ்? மேக்கப் பண்ணட்டா? ஏங்க இதெல்லாம் விளையாட்டில் சொல்லவே கிடையாதுங்க முதல்ல. அது வந்து நீங்களுமே எதுவுமே சொல்ல. இப்போ நீங்க வந்து உங்க வீட்டில் இருக்க பைக்ல போனீங்கன்னா எப்படி போவீங்க? எல்லாம் என்ன இப்படி தான் போவாங்க, ரோட்ல தான் போவாங்க. ஆமாம். இவர் வந்து இப்போ வந்து பள்ளம் அந்த குழியெல்லாம் வந்துச்சுன்னா நீங்கள் எப்படி போவீங்க? பைக்கே ஓட தெரியாதுங்க. எப்படி போவாங்கன்னா அப்படியே அந்த குழி மேலே அப்படி இறங்கி அப்படி ஏறி, அதுவும் ஃபாஸ்ட்டாக வேற போகும். சில சமயம் வந்து அந்த ஸ்பீட் பிரேக்கெல்லாம் இருக்குதானே தெரியாது அவருக்கு. நம்ம பின்னாடி உட்கார்ந்து இருக்கிறவங்க வந்து சொல்லணும் சரிங்களா? அவங்க சுத்தமாக தெரியவே தெரியாது. ஆனால் லைட் இருக்கும். ஏதோ ஒரு ஞாபகத்தில் வந்து பின்னாடி உட்கார வச்சுட்டு அப்படியே பாட்டு பாடிக்கிட்டு அப்படியே போவாங்க. ஏதோ ஒரு மெதப்பில் போவாங்க. என்னை 4-5 டைம் கவுத்து விட்ருப்பாரு பைக்கில் இருந்து. டபுள் சைடு போட்டு உட்காரனால பரவாயில்ல, சிங்கிள் சைடில் போட்டு உட்கார்ந்தா நம்ம பாதிலே விழுந்துட வேண்டியதுதான். சிரிச்சிட்டேன், அவ்வளோதான். எதுவும் கிடையாது. பைக்கு வந்து ஓட்டுற இதை சொன்னாவே போதும். உண்மைதான். நான் வந்து அது என்னால் அதை மாற்ற முடியாது. என்னன்னா அப்புறம் என்ன பண்ணுவாருன்னா, பைக் வந்து நடுவில் போகணும். இவர் என்ன பண்ணால் டிராஃபிக் இருக்காது, கூட்டம் இருக்குது, ரோடே வந்து ஃப்ரீயாக இருந்தாலும் போய்கிட்டே இருப்பார். திடீர்னு ரோட்டு அந்த இது போட்டிருப்பாங்களா, அந்த ஒயிட் இது போட்டிருப்பாங்களா, ஒயிட் ரோடு, அந்த இதில் போய் ஏறுவேன். அந்த இதில் போகும்போது திடீர்னு அப்படியே ஷேக் ஆயிரும். ஷேக் ஆகும்போது அப்படியே கவுற மாதிரி. அப்படிம்பா. சென்னை டிராஃபிக்ல ஓட்டி இருந்தீங்கன்னா உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பரவாயில்லங்க, எங்கள் ஊர்ல எல்லாம் வண்டி ஓட்டுறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? அதுவும் கார் வச்சுட்டு போறதுல ரொம்ப கஷ்டம். அப்படியாச்சு கும்மிருவா யாருக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க நீ? வண்டி ஒருத்தரையாரு சென்னைக்கான பற்றி பேசிக்கிட்டு இருக்கிற நீ. இது ஒட்டுமொத்த சென்னைக்கே அவமானம் பார்த்துக்க. என்னங்க ஃப்ரெண்ட்ஸ், சென்னை மக்கள் நல்லா தான் ஓட்டுறாங்க. ஒரு சிலவங்க வந்து ஓட்டுறது சரியில்லைன்னு தான் சொல்ல முடியும். மெயினாக இவர் வந்து ஓட்டுற சுத்தமாக சரியில்லைன்னு தான் சொல்ல முடியும். பைக்கே அந்த மாதிரி ஓட்டுறாருன்னா கார் எப்படி ஓட்டுவார்னு எனக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் ஒரு விஷயம் புரியல, இது வந்து சிரிச்சா போச்சு கேமா இல்லை கம்ப்ளைண்ட் ஒருத்தர் பற்றி ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்ணுற கேமானு தெரில. எங்கேயும் எடுத்துகிட்டு போகிறாங்க. இப்போ ஒரு ஃபேமிலினா எப்படி இருக்குங்கிறது இப்போ புரியுதுங்களா? ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாழ்க்கையில் என்ன விஷயம் நடந்தாலும் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளவு சண்டை சச்சரவுகள் வந்தாலுமே
ஸோ மேக்ஸிமம் நீங்கள் 2 பேருமே உட்காந்து பேசுனீங்கன்னா அந்த பிரச்சனைகளை சார்ட் அவுட் பண்ணி வாழ்க்கையில் ரொம்ப ஹாப்பியாக இருக்கலாம். விட்டு கொடுக்கணுங்கிறது ஒருத்தர் மட்டும் கொடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. எல்லாருமே விட்டு கொடுத்து போயிட்டீங்க அப்படின்னா உங்களோட லைஃப் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ இன்றைக்கான வீடியோ இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சாங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே மாதிரி நாங்கள் இனிமேல் வேறு எந்த விதமான சேலஞ்சஸ் பண்ணணும், கப்பிள் சேலஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்படுறீங்களோ அதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணிடுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்கலாம். Until then, thank you so much. Bye bye. LK Vlogs, Lakshman and Uma. Bye friends.